அவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஊருக்குள் சுற்றிய வடமாநில இளைஞர், சரமாரியாக தாக்கிய பொதுமக்கள். விசாரணையில் தலைக்குள் ட்விஸ்ட். தொடரும் குழந்தை கடத்தல் விவகாரம். சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் கடந்த சில வாரங்களாக குழந்தை கடத்தல் வீடியோ ஒன்று வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் பர்தா அணிந்த பெண் ஒருவர் சாலையில் அமர்ந்திருக்கும் சிறுவனுக்கு மயக்க மருந்து கொண்டு கடத்திச் செல்வது போல் அதில் பதிவாகியிருந்தது. மேலும் இந்த விவகாரம் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியதால் தமிழ்நாட்டில் உள்ள சில இடங்களில் வட இந்தியர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்தன. இந்நிலையில் அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு அதிர்ச்சி தகவல் ஒன்று இணையத்தில் பரவியது. அதில் தமிழ்நாட்டில் குழந்தைகள் கடத்தப்படுகிறது, பர்தா அணிந்து பெண் வேடத்தில் ஆண்கள் குழந்தைகளை குறிவைத்து ஊரை சுற்றி வருகின்றனர். அது மட்டுமின்றி குழந்தை கடத்தலுக்காக வட மாநிலங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட கும்பல் தமிழ்நாட்டில் குவிந்துள்ளனர். மேலும் கடத்தப்படும் சிறுவர் சிறுமிகளின் உடல் உறுப்புகளை ஒரு கும்பல் எடுப்பதாக கூறப்படும் தகவல்கள் கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் அதிவேகமாக பரவி வருகின்றன. இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட வீடியோவை ஆய்வு செய்ததில் அது எகிப்தில் எடுக்கப்பட்ட குறும்படத்திற்கான காட்சி என்றும் குழந்தை கடத்தப்படுவதாக பரவும் தகவல் வதந்தி என்றும் காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் குழந்தைகள் கடத்தல் என்ற வதந்திகளை பரப்புபவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற நபர் வடமாநிலத்தைச் சேர்ந்த கும்பல் குழந்தைகளை கடத்திச் செல்வதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் அது பொய்யான தகவல் என கண்டுபிடிக்கப்பட்டதால் அவரை போலீசார் கைது செய்திருந்தனர். அதைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டம் ஓல்டு டவுன் பகுதியில் அடையாளம் தெரியாத வடமாநில இளைஞர் ஒருவர் அங்கும் இங்குமாய் சுற்றி திரிந்துள்ளார். அப்போது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் அந்த இளைஞரை குழந்தை கடத்த வந்தவர் என நினைத்து கொண்டு அவரை மடக்கி பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் சம்பந்தப்பட்ட இளைஞரை அடித்து உதைப்பதை தனது செல்போனில் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே இந்த வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என அம்மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட நபர் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஜில்லுத்தா கோஸ் என்பதும் அவர் சற்று மனநலம் பாதித்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு தனது குடும்பத்துடன் சிகிச்சைக்காக வந்துள்ளார். அப்போது அவரை குழந்தைகளை கடத்திச் செல்பவர் என சந்தேகமடைந்த பொதுமக்கள் ஜில்லுத்தா கோஸை நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக தாக்கியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் வேலூர் மாவட்ட காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஜில்லுத்தா கோஸ் என்ற இளைஞரை குழந்தை கடத்த வந்தவன் என கூறி சரமாரியாக தாக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இது முற்றிலும் உண்மைக்கு புறமான தகவல். இத்தகைய தகவல்களை பகிர்வதோ பதிவிடுவதோ சட்டப்படி குற்றம். மேலும் ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான தகவல்களை பதிவிடுபவர் மற்றும் பகிர்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் எச்சரித்திருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குழந்தை கடத்தல் குறித்து போலீசார் விளக்கம் அளித்தும் தொடர்ந்து பரவி வரும் வதந்தி வீடியோக்களால் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.